பொதுவாக ஆண்டவர் வேதத்தில் யாரை ரொம்ப ஸ்பெஷலா வச்சாங்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த மேய்ப்பன் என்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது தாவீதுனுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவர்கள் படையில சேர்ந்துட்டாங்க, அவங்க மிலிட்டரியில ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா தன்னுடைய தகப்பனார் செய்து கொண்டிருந்த அந்த ஆடு மேய்க்கிற அந்த வேலையை யார் கையில ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா தாவீது கையில தான் கொடுத்தார். அதான் கோலியாத்தை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவனுடைய சகோதரர்கள் சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய், யார் வசத்தில் விட்டு வந்தான்? அவனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் மாற்றுகிறதற்கு முன்பாக அவனை ஆடு மேய்க்கிற அந்த மேய்ப்பன் என்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அவன் தலை மேல தந்தாரு. அதற்கு பிறகு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றியாய் நடத்தினான். அது மட்டுமல்ல, நீங்கள் மோசேயை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்களை நடத்துறதற்கு ஆண்டவர் அவனை தகுதிப்படுத்துகிறதற்கு அவனுக்கு என்ன வேலையை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா, மேய்ப்பன் அப்படின்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அந்த மேய்ப்பன் என்கிற அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு வேதம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லுகிறது. அவன் மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த மேய்ப்பன் என்கிற ஒரு போஸ்டிங் அவங்கள பயங்கரமா உருவாக்குறது. மேய்ப்பன் என்கிறது ஒரு தலைமைத்துவத்திற்கு அடையாளமா இருக்கிறது. நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற உங்க எல்லாருக்குமே, நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் மேய்ப்பர்களாய், அதான் ஒரு கூட்டத்தை நடத்துகிறவர்களாய், ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களாய், ஒரு ஆபீஸை நடத்துகிறவர்களாய் ஆண்டவர் மாற்றணும்னு நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை ஒருவேளை இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் அவர்கள் அவங்க நடத்தல அப்படின்னா நீங்க சோர்ந்து போகலாம். இவங்க என்ன நடத்த மாட்டேங்கிறாங்களே பாஸ்டர், இவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, எனக்கு கஷ்டமா இருக்குது, இவங்க என்ன அடிக்கடி விசாரிச்சு என்ன நடத்தினா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சோர்ந்து போகலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன அபிஷேகத்தை தர விரும்புறார் அப்படின்னா, இன்னொருத்தர் உங்களை நடத்துகிற அந்த அபிஷேகம் அல்ல. ஆண்டவர் நீங்கள் நிறைய பேரை நடத்துகிற மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க தலை மேல தரணும்னு வாஞ்சையா இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் அதற்காக ஆசைப்படுறீங்கன்னு தெரியல, நீங்க எத்தனை பேர் அதற்காக கேட்கறீங்கன்னு தெரியல. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்க வேண்டிய அடுத்த ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு இஸ்ரவேலுக்கு, முழு இஸ்ரவேலுக்கும் அவன் மேய்ப்பனாய் இருந்தான் அப்படின்னா எல்லாரையுமே அவன் அழகாய் வழி நடத்தினான், அழகாய் வழி நடத்தினான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நம்ம ஜெபிக்கணும். அவன் தன்னுடைய சகோதரர்களை வழி நடத்தினான், தன்னுடைய தேசத்தை வழி நடத்தினான், பார்வோன் வீட்டாரை வழி நடத்தினான், சாப்பாட்டிற்காக கஷ்டப்பட்ட எல்லாரையும் வழி நடத்துகிற ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள கிடைச்சிருச்சு. சோர்ந்து போய் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். சில வீடுகளில் பார்த்தால் கணவனாருக்கு எதுவுமே தெரியாது, அவர் ரொம்ப வெகுளித்தனமா இருப்பாரு. ஆனா அவங்க மனைவி அவங்களுடைய வீட்டை அழகாய் அவங்க பாத்தீங்கன்னா நடத்தி கொண்டு போவார்கள். சில வீடுகளில் மனைவிக்கு எந்த காரியமுமே தெரியாது, அவங்க வெகுளித்தனமா இருப்பாங்க. அந்த வீட்டில் கணவனார் அவங்களுடைய குடும்பத்தை அழகாய் நடத்தி கொண்டே போவார். ஆனா சில குடும்பங்களில் நான் பார்த்துருக்கிறேன், அவங்கள நடத்துறதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள குடும்பத்தை நடத்த தெரியாத கணவனார், குடும்பத்தை நடத்த தெரியாத மனைவி, இப்படி குடும்பத்தை நடத்த தெரியாததுனால பிள்ளைகள் நான்கா பக்கமும் சிதறப்படுகிறார்கள். பிள்ளைகளை பெற்று போடுறது பெரிய விஷயம் இல்ல, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, பிள்ளைகளை பெரிய பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுதுன்னா, அவனை நடக்க வேண்டிய வழியில நீங்க நடத்தணும். ஹலோ, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தகப்பனாரும் தாயாரும் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, உங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் போதக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, படிக்க வச்சா போதும்னு நினைக்கிறாங்க, படிக்க வச்சதோட கடமை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லாண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க பிள்ளைகளை எப்போ உங்களுடைய துணி வாங்கி கொடுக்கிறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது, இதெல்லாம் ஒரு பார்ட்டு. ஆனா அதற்கு மாறாக உங்க பிள்ளைகளை நீங்க வழி நடத்தணும். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைகளை எத்தனை பேர் நீங்கள் நடத்துகிறீர்கள்? நடத்துறதுன்னா என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் காலத்துல
குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக குடும்ப ஜெபம் செய்வாங்க. அந்த குடும்பத்துல ஜெபம் செய்யும் போது தகப்பனார் ஒரு வேத பகுதியை எடுத்து வாசித்து அந்த வேத பகுதியினுடைய விளக்கத்தை அவனுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நம்ம இப்படிதான் நடக்கணும், நம்ம இப்படி நடக்கக்கூடாது, இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தன்னுடைய குடும்பத்தை அதனுடைய தகப்பனார் நடத்துவார். ஒருவேளை அந்த தகப்பன் இல்லாத குடும்பத்துல தாயார் அந்த குடும்பத்தை நடத்துவார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில அம்மா ஜெபிக்கிறாங்க, அப்பா ஜெபிக்கிறாங்க, ஆனா பிள்ளைங்க நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு வர்றதே இல்லை, அவங்க அதை கண்டுக்கிறதும் இல்லை. இன்னும் நான் திருச்சபையில சொல்லுவேன், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் திருச்சபையில தனியாய் வருகிறார்கள். கணவன் மனைவி மட்டும் ஜெபத்துக்கு வர்றாங்க. என்னாச்சு சிஸ்டர், பிள்ளைய எனக்கு கூட்டு வரல, பிரதர் என்னாச்சு பிள்ளைய கூட்டு வரலன்னு கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க சொல்றாங்க, பாஸ்டர் நான் வரும்போது தூங்கிட்டு இருந்தான் அவன், நான் விட்டு போட்டு வந்தேன். நான் கேட்குறேன், உங்களை பார்த்து, உங்க பிள்ளை ஆலயத்திற்கு வரும்போது தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்க விட்டுட்டு வந்தீங்களே, நீங்க இப்போ ஸ்கூல் படிக்கும்போது யாராவது ஒருத்தர் உங்க பிள்ளைகளை தூங்குறான், அவன் தூங்கட்டும், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அவனை 8 மணிக்கு முன்னாடி எழுப்பாம இருந்திருக்கீங்களா? உங்களை குற்றப்படுத்தலை, நான் குற்றப்படுத்தலை இல்ல. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்றோமே, படிக்கிறதுக்கு ஸ்டிக் பண்றோமே. நீங்க நல்லா படிக்கல அப்படின்னா நான் உனக்கு அதை செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், உன்னை டியூஷனுக்கு கொண்டு போய் நான் விட மாட்டேன், எத்தனையோ ஸ்டிக் பண்றோமே. ஒரு நாளாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில தகப்பனும் தாயாரும் உங்க பிள்ளைகளை ஸ்டிக் பண்ணிருக்கீங்களா? உங்க பிள்ளைகளை கசக்கி புளிங்க அப்படின்னு நான் சொல்லல, அவங்க இரிட்டேட் ஆகிற அளவுக்கு உங்களை பிள்ளைகளை இது பண்ணுங்கன்னு சொல்லல, அவங்கள நடத்துங்க. நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சா உங்க பிள்ளைகள் தானாக செய்யும் என்கிற நம்பிக்கையோட தான் நான் சொல்றேன். அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களை, எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை, எனக்கு கொடுத்திருக்கிற வேலை ஆட்களை நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை என் தலைமையில வைங்கப்பான்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. அதான் நீங்க ஒரு மலையாள பாடல், ஒரு ரொம்ப அழகா பொறுப்புன ஒரு பாடல் இருக்கிறது. துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தன்னும் சந்தோஷத்தோட ஏற்று வாங்கி ஹல்லேலூயா பாடிடுங்க. ரொம்ப அழகான பாடல். துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தன்னும் சந்தோஷத்தோடு அதை வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞான். இந்த பாட்டை ஒரு விசை ஒருத்தர், ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். பொதுவாக கேரளா பக்கத்துல எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லாருமே சாட்சி சொல்லுவாங்க. அங்க சின்ன சின்ன திருச்சபையா தான் இருக்கும். அந்த சாட்சி சொல்றதுக்கு முன்பாக ஒரு லைனை பாடிட்டு அதற்கு பிறகுதான் அந்த சாட்சியை ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு குடும்பம் எழுப்பி நின்று இந்த பாட்டை பாடினாங்களாம். துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தன்னும் சந்தோஷத்தோட அதை வாங்கி ஹல்லேலூயா பாடிடுங்க. அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு அவங்க ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சாட்சி சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நேற்றைக்கு ராத்திரி என்னுடைய பிள்ளை ரொம்ப ஃபீவரிஷா இருந்துச்சு, நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டோம். இன்றைக்கு காலையில் எப்பவும் போல நாங்கள் எல்லாருமே ஆராதனைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம், அவளையும் கிளம்புறதுக்காக சத்தம் போட்டு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி முடிச்சிட்டோம். அவள் ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. என்னாச்சு, நேற்றுக்கே அவள் பலவீனமா இருந்தா, இந்த ரூமை விட்டு இன்னும் காணாமே அப்படின்னு போய் பார்த்தா என்னுடைய பிள்ளை அப்படியே மரித்து போய் கிடந்தா, அவள் இறந்துருக்கிறா. இப்போ நாங்கள் என்ன பண்றதுன்னே தெரில. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இந்த ஆராதனையை நாங்கள் தவற விடக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னுடைய மகளுடைய பாடியை வீட்டிலேயே ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சுட்டு நாங்கள் இங்கே திருச்சபைக்கு வந்தோம். இப்போ இந்த ஆராதனை முடிச்சதற்கு பிறகு சபை ஜனங்கள் எல்லாரும் என் பிள்ளையினுடைய அடக்க ஆராதனையை நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் உட்கார்ந்தாங்களாம். எனக்கு இந்த சாட்சியை கேட்டுட்டு அப்படியே நான் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க எப்படி நடத்த போகிறீர்கள்? உங்க குடும்பத்தை நடத்துங்க, உங்க குடும்பத்தை நடத்துங்க. வேதத்துல ஏலியை குறித்து வேதம் சொல்கிறது, ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். ஆனா அந்த மக்களை குறித்த ஆண்டவர் வார்த்தையை எச்சரிக்கிறாரு. வேதம் சொல்லுது, ஏலி தன்னுடைய பிள்ளைகள் செய்த தன் பிள்ளைகளை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம், நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும், அவன் அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். அப்போ பிள்ளைகளை அடக்காதது கூட ஒரு பாவமாமா. அடக்காதான் பிள்ளைய நீ தண்டிக்காம விடாத, நீ தண்டிச்சிரு, பெரும்பால தண்டிச்சா அந்த பிள்ளை சாகாது. நீங்க அன்பு செலுத்தி அவங்கள தண்டிக்கலாம், அன்பா சொல்லி கொடுக்கலாம். அதே நேரத்துல சில நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை இப்படி வாங்க அப்படின்னு நீங்க நடத்தணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லிட்டு இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை பைபிள் வாசிக்க சொல்லிட்டு இவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க, இல்ல நீங்க பைபிள் வாசிக்காம உங்க பிள்ளைங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க, நீங்க ஜெபிக்காம உங்க பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன நம்புறேன்னா, நீங்கள் எதையெல்லாம் அவங்கள நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்க செஞ்சிருங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் காண துடிக்கும், உங்க குடும்பத்தில் காண துடிக்கிற எந்த மாற்றமும் முதலில் உங்களில் உருவாகட்டும், உங்களில் உருவாகட்டும். அதனால இன்றைக்கு எல்லாருமே ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே யோசேப்பனுடைய ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ராஜா, எங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், என் ஜெப குறிப்பில் இந்த ஜெபம் எழுதி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே எல்லாரையும் அவங்க சோதனைன்னு வரும்போது சரியான விதத்தில் அவங்கள நடத்தக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டிருக்கிறேன். எத்தனையோ தேவ பிள்ளைங்க குழம்பி போய் குழப்பத்தில் எத்தனை கஷ்டத்தில் வந்த போதிலும் ஆண்டவர் ஒரு பெரிய இரக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்படி போங்க, இப்படி போங்க, இது சரியாகும், இது சரியாகாது, இதை நீங்க பண்ண முடியும், இதை பண்ண முடியாது அப்படின்னு கர்த்தர் அடியன் மூலமாய் பேசின ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு சரியான காரியத்தை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்லுவாங்க, சரியான நேரத்தில் எங்களை அழகா நடத்துனீங்க பாஸ்டர், எங்களை நடத்துனீங்க, கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஸோ அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எல்லாரு மேலையும் பொழிந்தருள்வார். எத்தனை பேர் கேட்க போறீங்க? கையை மேலே உயர்த்தி ஆண்டவரத்தில் சொல்லுங்க, மேய்ப்பனுக்குரிய அபிஷேகம் அது வழி நடத்துகிற அபிஷேகம், மேய்ப்பனுக்குரிய அபிஷேகம் அது வழி நடத்துகிற அபிஷேகம். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்களுக்கு நீங்க தரப்போகிறதற்காய் சொல்லுங்க. எல்லாரும் முழு பலத்தோடு நீங்க எங்களுக்கு நடத்த போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படின்னா இந்த மேய்ப்பனுடைய அபிஷேகம் என்று நான் சொன்னேன். ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவனுக்கு மேய்ப்பனுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த மேய்ப்பனுக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? இல்லை அப்படின்னா ஒரு மேய்ப்பனுக்குரிய உத்தரவாதம்னு ஒன்று இருக்குது. மேய்ப்பனுக்கு ஒரு சில கடமை இருக்குது. நீங்க ஒரு குடும்பத்துக்கு நீங்க மேய்ப்பரா இருப்பீர்களே ஆனால், ஒரு திருச்சபைக்கு மேய்ப்பரா இருப்பீர்களே ஆனால், ஒரு ஜனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கையில கொடுக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய 3 காரியங்கள். ஒன்று, நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 27ஆம் அதிகாரத்தில் நாம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. நன்றாய் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஒரு மேய்ப்பனுக்கு உள்ள தகுதிகள், இல்லை என்றால் ஒருத்தரை வழி நடத்தக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு மேய்ப்பனுக்கு என்ன ஆசீர்வாதம் முதல்ல இருக்கணும் அப்படின்னா, ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும், இது பொதுவாக இன்னைக்கு உள்ள செய்தி முழுக்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பொருந்தும். அம்மா அப்பாவுக்கு மிக தேவை. கவனிங்க, இங்கே நீங்கள் உண்மையாக ஒரு மேய்ப்பனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரே ஆனால், நீங்கள் மேய்ப்பர்களா இருக்கிறீர்கள். குடும்பத்தை நடத்துகிறவர்கள் மேய்ப்பர்கள், இன்னும் தொழில் நடத்துகிறவர்கள் மேய்ப்பர்கள். ஏன்னா ஒருத்தரை வச்சு நீங்க அவங்களை கைட் பண்ணி நடத்துறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு முதலாவதாக என்ன அபிஷேகம் வேணும்னா, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உங்க வீட்டில் இருக்கிற நபர்களை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ளணும். ஒரு தகப்பன், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அறிந்து கொள்ளணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், திடீர்னு இந்த ஆம்பளை பசங்க இருக்காங்க பாருங்களேன், எப்பவுமே அவன் பெருசா ஒன்றும் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டான். இருப்பான், வருவான், ஒரு பேண்ட் எடுத்து போவான். அந்த பேண்ட்டே பார்த்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் போட்டு அடிப்பாங்க. அந்த ஜீன்ஸ் பேண்ட்னு ஒன்று போட்டு அதை 4 நாள் 5 நாள் அது பாட்டு கிடக்கும். அவன் பாட்டுக்கு இதை கலட்டி போடுறா அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டான். ஏதாவது ஒரு டிஷர்ட், ஏதோ ஒரு சட்டையை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ பேசிட்டு அதை போயிடுவான். திடீர்னு பார்த்தா அவனுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் வரும் பாருங்க. நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பான், போய் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்பான், அடிக்கடி தலை செய்வான். அதே போல கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்லுவேன், திடீர்னு உங்க பிள்ளை கண்ணாடி முன்னாடி ரொம்ப நேரம் நிக்குது அப்படின்னா, உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏன் இவன் இவ்வளவு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் நிக்க மாட்டானே, இப்ப ஏன் இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறான் அப்படின்னு
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நான் சொல்றேன், ஒரு அறிவு வேணும். அதுக்கு பேர் தான் உங்களுடைய ஆடுகளின் நிலைமையை அறிந்து கொள்ளுகிற சக்தி. அறிந்து கொள்ளுகிற சக்தி. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு தெரிகிறது. ஒரு நாள் ஒருவேளை ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அவன் சோகமா வர்றான் அப்படின்னா, ஏன் சோகமா வர்றான் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அப்பா கண்டிப்பா கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். இல்லைன்னா அது பெரிய சிக்கல். நான் நடந்த சம்பவங்கள் பல சொல்ல முடியும். அதான் ஒரு பையன் ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல இருந்து வாத்தியார் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னாச்சு, உங்க பையன் 3 மாசமா ஸ்கூலுக்கு வரல, என்னாச்சு அப்படின்னு கேட்டாமா. இவங்களுக்கு ஷாக் ஆயிட்டாங்களாமா. என்ன சொல்றீங்க, 3 மாசமா என் பையன் ஸ்கூலுக்கு வரலையா? இல்ல சார், 3 மாசமா ஒரு நாள் கூட எங்க வீட்டுல இல்ல, அவன் கரெக்டா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான் அப்படின்னு. இவன்கிட்ட என்ன கேட்கறதுனே தெரியல. 3 மாசமா இவன் எங்க போறான்னு தெரியல. வெறும் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன். பெரிய பையனா கூட கட்டடிச்சுட்டு ஏதோ பசங்களோட சேர்ந்து இவன் ஜாலியா ஊர் சுத்துறான்னு சொல்லலாம். ஆனா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு எப்படி போவான்? ஃப்ரெண்ட்ஸும் யாருமே அவனுக்கு இல்லை. அப்போ ஒருத்தர் சொன்னாரம்மா, நீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க, அவன்கிட்ட இப்ப எதுவுமே கேட்காதீங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவனை காலையில அவன் வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான், அப்படில கிளம்பும் போது அவனுக்கு தெரியாமலே அவன் பின்னாடியே நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு பின்னாடியே போய் வாட்ச் பண்ணா, இவன் ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு போறதற்கு ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் இருக்கு அவன் வீட்டுல இருந்து. ஆனா அந்த 3/4 கிலோமீட்டர் போகிற அந்த தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் சுத்தி ஸ்கூலுக்கு போவான். காலையிலிருந்து ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள அவனுக்கு சாயந்தரம் டைம் ஆயிருவாமா, மதியான டைம் ஆமா. அகைன் திரும்ப அந்த ஸ்கூல்ல போய் வாசல்ல நின்றுட்டு திரும்ப அதே போல கிளம்பி 4 மணிக்கு அவன் வீட்டுக்கு வந்துருவான். இதே போல ஒரு நாள் இல்ல 2-3 நாள் செக் பண்ணா இவன் வேற எங்கேயுமே போகல. ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருந்து கிளம்பி அவ்வளவு கிலோமீட்டர் சுத்தி ஸ்கூலுக்கு போவான், ஸ்கூலுக்கு போய் வாசல்ல நிற்பான், திரும்ப அகைன் வருவான், தன்னுடைய வீட்டுல ஸ்கூல் முடிஞ்சது மாதிரி இருப்பான். அவங்க அப்பா கூப்பிட்டு, என்னப்பா ஆச்சு உனக்கு, நீ இப்படி போற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லையே அவனை வச்சு பிடிச்சி விசாரிச்சா ஒரு ஷாக்கான நியூஸ் சொன்னானாமா. இவன் ஸ்கூலுக்கு போகிற வழியில இந்த ரவுடி பசங்க பாருங்களேன், 2-3 பேர் ரோட்ல உட்காந்து இவனை மிரட்டி இருக்காங்க. நீ எனக்கு பென்சில் கொடு, பேனா கொடு அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. இவன் பயந்துட்டான். நாளைக்கு டெய்லி காலையில நீ வரும்போது எங்களுக்கு சாக்லேட் கொடுக்கல அப்படின்னா உன்னை கொன்றுன்னு மிரட்டியிருக்காங்க. இந்த குழந்தை தன்னுடைய வீட்டில் அவன் வீட்லையும் டெய்லி சாக்லேட்டுக்காக பணம் கேட்டா அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லி மனசுலேயே வச்சுட்டு இவனும் நம்ம போன நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ற பயத்திலேயே குழந்தை வீட்டுக்கு போகாம சுத்தி 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 ஸ்கூலுக்கு போயிட்டு 3 மாசம் ஸ்கூலுக்கே போகாம இருந்திருக்குது. அதற்கு பிறகு ஒரு மனநிலை மருத்துவர் இடத்துல போய் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதற்கு பிறகு வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போ இது ஒரு விஷயம் அல்ல, பல விஷயங்கள் இருக்கிறது. சில விஷயத்த ஓப்பனா சொல்லக்கூட முடியாது. ஏன் அப்படின்னா பிள்ளைகள் நிறைய பேர் இந்த ஆராதனையில கலந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கிறத என்னுடைய காதுகளில் கேட்டு அவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதா, பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு கணவன் இருக்கிறார் அப்படின்னா ஒரு மனைவியை குறிச்ச ஒரு சரியான அறிவு ஒரு கணவனாருக்கு வேணும். ஒரு கணவனார் இருக்கிறார் அப்படின்னா ஒரு கணவனாருடைய சரியான அறிவு கண்டிப்பாக மனைவிக்கு தேவை. அது ஆண்டவரிடத்துல கேட்டாவது பெற்றுக்கொள்ளுங்க. உங்க கணவனார் லேட்டா வர்றார் அப்படின்னா கண்டிப்பா ஏன் லேட்டா வர்றார் அப்படின்னு ஒரு மனைவிக்கு கண்டிப்பா தெரியணும். ஒரு மனைவி தன்னுடைய ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு கணவனாருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியணும், நன்றாய் அறிந்து கொள்ளணும். அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டெம்டேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற அறிவு, இவங்க எதற்காக இருக்காங்க, என்ன இவங்களுக்கு தேவை அப்படின்ற அறிவு கண்டிப்பாக அவசியம். அதான் பாஸ்டர் பால்யாங்கி சோ, இந்த வேர்ல்டுலேயே பிகஸ்ட் சர்ச், பெரிய திருச்சபையினுடைய போதகர் தான் பாஸ்டர் பால்யாங்கி சோ. கடைசியாக அவருடைய திருச்சபையினுடைய அளவு சொல்லும்போது கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அவருடைய திருச்சபையில பிலிவர்களா இருந்தாங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருச்சபையினுடைய போதகர். ஆனா இவர் அந்த திருச்சபையினுடைய போதகத்தை ஊழியம் பண்ணும்போது வெளியில எல்லாம் நிறைய இடத்துல ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டாராம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் திங்கக்கிழமை காலையில பெட்டியை தூக்கி வச்சுட்டு திரும்ப ஊழியத்துக்கு போறாராம். அடுத்து ஒரு வாரம் தாண்டி ஒரு வாரமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிப்பாராமா, திரும்ப பெட்டியை தூக்கி இப்படியே ஓடிட்டே இருந்தாராமா. அவங்க மனைவி, அழகா இருந்த மனைவி ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்களாம். உடனே
இவர் கேட்டாரம்மா, நீ ஏன் ஊழியார? நான் நல்லவன் தானே, நான் நல்ல ஊழியக்காரன், இத்தனை ஊழியம் செய்றது உனக்கு இல்லையா? அதுக்கு பிறகு ஆண்டவரிடத்துல கேட்டாராம், ஆண்டவரே என் மனைவி இவ்வளோ பலவீனப்பட்டிருக்காங்களே, என்ன காரணம்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராமா, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் திருச்சபை எப்படி நடத்துவான்? நீ உன் மனைவி இடத்துல நேரத்தை செலவிடணும்னு ஆண்டவர் பேசினார். அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் தன்னுடைய மனைவியின் நாளாகவே நியமிச்சிட்டார். அந்த நாளில் இவர் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாராம். அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அவர் இருப்பாராம். அப்படி செலவு பண்ணாராம். அதற்கு பிறகு அவருடைய மனைவி திரும்பவும் இழந்து போன உடம்பெல்லாம் திரும்ப சுகமானாங்க அப்படின்னா அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருந்தார். அப்போ ஒரு வீட்டில் மேய்ப்பனுக்குரிய அபிஷேகம் இருக்கிறவர்கள், மேய்ப்பனுக்குரிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக உங்களுடைய ஆடுகளின் நிலைமையை நீங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆடுகளின், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களா, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அது ரொம்ப மஸ்ட். நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 34வது வசனத்தை வாசிக்கலாமா? தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவர்களில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். கவனிங்க, இந்த இடத்துல தாவீது போய் நிற்கிறான். கோலியாத்தை நான் ஜெயிச்சிருவேன்னு போய் நிற்கிறான். அப்போ இந்த ராஜா சொல்றாரு, சவுல் ராஜா சொல்றாரு, எப்பா நீ அவரை ஜெயிக்க முடியாது, ஏன்னா நீ இளைஞன், அவனோ தன்னுடைய சிறு வயது முதலே யுத்த வீரனா இருக்கிறான், நீ எப்படி அவனை ஜெயிக்க முடியும்ன்ற அப்படின்னு போகும்போது இந்த தாவீது சொல்றான், இல்ல இல்ல எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி வந்துருச்சு, என்னுடைய ஆட்டுல ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு. நான் தொடர்ந்து போய் அதை அடிச்சு என்னுடைய ஆடை அதனுடைய வாயிலிருந்து தப்புவித்து நான் கொண்டு வந்தேன். ஒன்னு சிங்கத்தை போல இல்லைன்னா கரடியை போல இருப்பான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது குவாலிட்டி என்ன அப்படின்னா, சத்துருக்கள் கையில் இருந்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய ஆட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மேய்ப்பனுக்கு இருக்குது. ஹலோ, மேய்ப்பனுடைய முதல் அபிஷேகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறவன் தான் மேய்ப்பன். அதான் வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிற ஆண்டவர் சொல்றாரு, கரவல் ஆடுகளை நான் மெதுவாய் நடத்துவேன். புரியுதுல உங்களுக்கு? அப்போ ஒரு ஆடு பிரெக்னண்டா இருக்குதா, அந்த ஆடுக்கு எத்தனை மாசம், அந்த ஆடு ஏன் தண்ணி குடிக்கல, ஏன் எல்லாமே அதான் அதனுடைய நிலைமையை அறிந்தவர் தான் சரியான மேய்ப்பன். இரண்டாவது இந்த இடத்துல வேதம் சொல்லுது, சத்துருடைய கையில் இருந்து ஆட்டை காப்பாற்றுகிறது தான் மேய்ப்பன். ஆடுக்கு தெரியாது இங்க சிங்கம் இருக்குன்னு, ஆடுக்கு தெரியாது இங்க கரடி இருக்குது. ஆடுன்றது உங்களுடைய பிள்ளைகள், ஆடுன்றது உங்களுடைய மனைவி, ஆடுன்றது உங்களுடைய கணவனார். நீங்க நிறைய பேர் உங்களுடைய வீடுகளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு. ஆடுன்றது உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க. இந்த ஆடுகளை சிங்கம் கரடி இப்படிப்பட்ட சத்ரு எப்போ தன்னுடைய கைக்குள்ள போடலான்னு பார்த்துட்டு இருப்பான். உங்க பிள்ளைய, உங்களுடைய கணவனார, உங்க மனைவிய. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்துருடைய கையிலிருந்து, பிசாசுடைய வஞ்சக வலையிலிருந்து நீங்க அந்த ஆட்டை மீட்டெடுக்கணும். நம்ம நிறைய பேர் அவங்க தப்பு பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவ அப்படி போனதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் குடும்பத்தை விட்டுறாங்க. தன்னுடைய குடும்பம் சின்ன பின்னம் ஆகி போகுது. ஏன் அவளுக்கு அறிவு இல்லையா, அவங்களுக்கு அறிவு இல்லையா, பிள்ளைகளுக்கு அறிவு இல்லையா? இல்ல இல்ல,
வேதம் சொல்லுகிறது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிரதர், உங்க பிள்ளைய விழுங்குறதற்கு பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். சிஸ்டர், உங்க பிள்ளைய விழுங்குறதற்காக சத்ரு அங்கங்க கண்ணி வைக்கிறான். ஏதோ ஒருத்தர்கிட்ட கனெக்ட் பண்ணி ஏதோ ஒருத்தர்கிட்ட பேச வச்சு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரிஞ்ச உடனே நீங்க ஆக்ரோஷமாகிறது இல்லை, எப்படியாவது அந்த கையிலிருந்து, அந்த சத்துருடைய கையிலிருந்து அந்த பிள்ளைய மீட்டு எடுக்கிறதற்கு நீங்க முயற்சி எடுக்கணும். நீங்க கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய பேர் இந்த விஷயத்துல ரொம்ப தப்பு பண்றாங்க. நீ இந்த பண்ண நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு நம்ம போட்டுருவோம். இல்ல 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 இல்ல, பிள்ளைகளை சுற்றி சத்ரு எப்படா வீழ்த்தலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பான், எப்போ வீழ்த்ததுன்னு காத்துட்டு இருப்பான். பிள்ளைகளுக்கும் அதான் ஆடுகளுக்கு எப்படி மதியினம் இது எப்படி அவங்களுக்கு தெரியாதோ, தனக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற குழி, தனக்கு விரோதமாய் நிற்கிற பதுங்கி கொண்டிருக்கிற சிங்கம் எப்படி தெரியாதோ, அதே போலதான் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய மனைவி நம்முடைய கணவனாரும் தெரியாம போய் சிக்கிடுவாங்க. சிக்கினவங்களை அப்படி சிக்க போகும்போதே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, அவங்களை அங்கிருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்துடணும். அது ஜெபத்தினால, உபவாசத்தினால, கவுன்சிலிங்னால, அன்புனால அவங்கள கொண்டு வர முடியும். அந்த கிருபையை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வீட்டில் இப்படி இருக்கலாம், பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், சத்துருடைய கையில் என் பிள்ளை போயிருச்சு, சத்துருடைய கையில் என் கணவனார் போயிட்டாரு, சத்துருடைய கையில் என் மனைவி போயிட்டாங்க. ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாரே. ஆனால் அந்த சிங்கத்தினுடைய கையிலிருந்து, கரடியினுடைய கையிலிருந்து உங்களால் விடுதலை ஆக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்க மேல வருத்தப்படுவாங்க. ஆனா ஒரு நாள் சொல்லுவாங்க, நீங்க தான் டேடி என்னை காப்பாத்தி விட்டீங்க, நீங்க தான் டேடி என்னை காப்பாத்தி விட்டீங்க, நீங்க தான் மம்மி என்னை காப்பாத்தி விட்டீங்க, நீங்க தான் வீட்டுக்காரர் என்னை காப்பாத்தி விட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சிங்கத்தினுடைய கையில கொடுத்துடக்கூடாது. இல்ல அவங்க ஒரு சிங்கத்தினுடைய கையில மாட்டிட்டாங்க, நம்ம ஒரு சிங்கத்தினுடைய கையில மாட்டிடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் கணவன் மனைவிக்குள்ள பழி வாங்குற எண்ணத்துல, நீ அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டியா, நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுவேன், நீ அந்த மாதிரி ஒருத்தர் பேசியா, நான் இந்த மாதிரி ஒருத்தர் பேசுவேன், நீ வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கியா, நானும் வாட்ஸ்அப் பண்ணுவேன், நீ இப்படி பார்த்துருக்கியா, நானும் பார்த்துருப்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி நிறைய பேர் இப்படி போட்டு தாங்களுடைய காரியத்தை மறந்துடுறாங்க. நோ பிரதர், நோ சிஸ்டர், கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தான் அதை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம தான் அதை கற்றுக் கொடுக்கணும். இல்லை கொஞ்சம் கவனமா பேசுப்பா, அது கொஞ்சம் மோசமான ஆளா தெரிகிறாரு, அது நல்லா இல்லை, அவருடைய பார்வை சரியில்லை, அவருடைய பேச்சு சரியில்லை. அது எல்லாத்தையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் நோட் பண்ணி அதை அறிஞ்சு. அதான் நான் ஒவ்வொரு மனைவிகளுக்கும், சிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுவேன், தயவு செய்து உங்களுடைய கணவனார் தூங்குறதற்கு முன்னாடி நீங்க தூங்காதீங்க. இதை குறித்து ஒரு பெரிய சப்ஜெக்டே என்னுடைய மனதில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் வெகு சீக்கிரத்தில் வெறும் சகோதரிகளுக்காக மட்டும் ஒரு 21 நாள் ஜெபம் இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் என் மனதில் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய தொண்டையினுடைய பலத்திற்காக நீங்கள் ஜெபிங்கள். அப்படி ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார்னா கண்டிப்பாக நான் சிஸ்டர்ஸுக்காக மட்டும் ஒரு 21 days பிரேயர் நடத்துவேன். அதான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து நான் ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் அந்த ஜெபத்தை நம்ம செய்வோம். அது உங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனைவி எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த செய்தி இருக்கும். மொத்தத்தையும் ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒன்றை நான் இப்போவே சொல்லிடுறேன், மிக முக்கியமானது, ஒரு மனைவி ஒரு கணவனார் தூங்குறதற்கு முன்பாக ஒரு மனைவி தூங்கவே கூடாது. அதனால தான் நிறைய டேஞ்சர்ஸ், நிறைய கணவனார் பின்மாற்றத்தில் போறதற்கு, விழுந்து போறதற்கு நீங்கள் விட்டுறவே விடாதீங்க. நீங்கள் அதில் ஸ்டிக் பண்ணுங்க. கோச்சிட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் விட முடியாது, நீங்கள் படுங்க, நீங்கள் படுத்தா நான் படுக்க முடியும், நீங்கள் ஜெபம் படுங்க, நீங்கள் ஃபோன் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் ஃபோன் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கணவனார் ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்ணுவாரா இருந்தால் நீங்கள் ஜெபத்தில் வைங்க, அதை ஜெபத்தில் வைங்க. ஆனால் அதற்காக நீங்கள் கோவப்படாமல் முயற்சி எடுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நாளைக்கே சண்டையை உண்டு பண்ணிடக்கூடாது வீட்டில். அது அப்படியே அதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலர் அப்படி தான், அவ்வளோதான், அவங்கள டென்ஷன் படுத்தி, சிலர் அப்படி தான் இருக்காங்க, சில ஆண்கள் அப்படி தான் இருக்காங்க, சில பெண்கள் அப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்ம அவங்களுடைய கேரக்டர் அப்படி. அதனால நம்ம அதை ஜெபம் பண்ணி தான் நம்மளை மாற்றி கொண்டு வர முடியும். கர்த்தர் தான் மாற்றி கொண்டு வர முடியும். நம்ம கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் கவனமாக இருங்க. நம்பர் 2, ரெண்டாவது, ஒரு மேய்ப்பனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, சத்துருவின் கையிலிருந்து பாதுகாக்கிறவன் தான் மேய்ப்பன். நம்பர் 3, மூன்றாவது சங்கீதம் 23வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 23வது சங்கீதத்தை எடுக்கலாமா? 23வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 23:2 வாசிக்கலாமா? அவர் என்னை
அதை 1வது வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ மேய்ப்பனுக்குரிய 3வது ஒரு குணாதிசயம் இல்ல, மேய்ப்பனுக்கு இருக்கிற 3வது குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஆடுகளை போஷித்து பராமரிக்க வேண்டிய உத்தரவாதம் மேய்ப்பனுக்கு இருக்கு. ஹலோ, நீங்கள் மேய்ப்பனா இருப்பீர்களே ஆனால் அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்றேன், யார் மேய்ப்பன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனைவி மேய்ப்பன், அபிஷேகம் பெற்றவங்க, ஒரு கணவனார் மேய்ப்பன், ஒரு தொழில் நடத்துற ஒரு மேனேஜர் மேய்ப்பன், நான் மேய்ப்பன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஆண்டவர் வந்து கீழே ஜனங்களை கொடுத்து அதை பார்த்துக்கிறது கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய 3வது குவாலிட்டி என்னன்னா, வேதம் சொல்லுது, ஒரு ஆடுகளை போஷித்து பராமரிக்கிற வேலை யாருடையது அப்படின்னா மேய்ப்பனுக்குரியது. உங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டியது உங்களுடையது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க வேண்டியது உங்களுடையது. ஏலி தான் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அன்னாள் எதற்காக ஜெபிக்க வந்தானே ஏலிக்கு தெரியல. பாருங்களேன், ஆடுகளுடைய நிலைமை அறிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை. ஆனா எங்கிட்ட ஆண்டு வேணாம்ப்பா, நான் அப்படி இருக்கக்கூடாதுப்பா, நான் ஜெபிக்கிறேன். 2வதாக, கூடுமான வரைக்கும் அப்படி மரணத்துக்குள்ள போறவங்கள வரைக்கும் அப்படி கைவிட்டு வெளியே எடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தரணும்னு ஆண்டவரத்தில் கேட்கிறேன். நான் ஒரு மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கண்களை மூடிக்கொள்ளலாம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவர்கள் முழங்கால் படியிடுங்கள். முடியாதவர்கள் எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நீதினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய், நீதினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய், திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே. தகப்பனே, இன்றைக்கு 20வது நாள் வரைக்கும் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்துட்டே இருந்தீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பேச முடியுமான்னு நினைப்பாப்பா. இன்னைக்கு எப்படி பேச போறேனோ, இன்னைக்கு எப்படி பாட போறேனோ. ஆனா இந்த பலிபீடத்துல வந்து நிற்கும் போதெல்லாம் எனக்கு பலன் தந்தீங்களே ராஜா, இவ்வளவு பலவீனத்திலையும் பலன் தந்தீங்களே அப்பா, உமக்கு கோடி நன்றி. ஆயிரக்கணக்கான பேர் எனக்காக ஜெபிக்கிறதற்கு தாய் தகப்பனை சகோதரனை சகோதரியை நீங்க கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு கோடி நன்றி. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனசார ஆசீர்வதிக்கிறேன்.